ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும் சவால் இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிறது, இந்தியா எதிர்கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றி நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று களத்தில் நின்று போராடியது. அதற்காக எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், தூக்கு கயிற்றில் தொங்கினார்கள், துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சிலே தாங்கினார்கள், சிறைச்சாலை கொடூரங்களை அனுபவித்தார்கள். வரலாறு அதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆனால் தான் இந்திய வரலாறை புரட்டி பார்த்தால் இந்திய வரலாறு கம்யூனிஸ்டுகளின் இரத்தத்தால் தியாகத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு களத்தில் நின்று போராடிய ஒரு மாபெரும் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம். இன்றைக்கு வரலாறு நம் மீது ஒரு கடமையை திணித்திருக்கிறது. பிஜேபி ஆட்சியை அகற்றி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு பிஜேபி என்று நாம் சொல்லுகிற பொழுது ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஒரு அரசியல் பிரிவுதான் பிஜேபி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பிஜேபி இஸ் நத்திங் பட் எ பொலிட்டிக்கல் விங் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அது பார்லமெண்ட் இன்றைக்கு செயல்படாமல் முடக்கப்படுகிறது என்று சொன்னால் ஜனநாயகம் செத்து போகிறது என்று அர்த்தம். இது இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற சவால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டில் சுரண்டலை எப்படி ஒழித்து கட்டுவது, இந்திய நாட்டில் ஜாதிய கட்டமைப்பை எப்படி தகர்ப்பது, ஜாதிய கட்டமைப்பை எப்படி தகர்ப்பது. திருவள்ளுவர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கின்றன. ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் எல்லா உயிர்களும் பிறக்கின்றன. பிறக்கிற பொழுதே ஜாதியோடு பிறக்கிறார்கள் என்று சொல்வது ஆர்எஸ்எஸ். இதை தான் அம்பேத்கர் சொல்லுகிற பொழுது இந்த ஜாதிய கட்டமைப்பை வேரடி மண்ணோடும் தகர்த்தெறிய வேண்டும். ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட். இந்த ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பதை முதலில் பேசியது அம்பேத்கர் தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது அந்த தொடக்க மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையை சார்ந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அன்றைக்கே குறிப்பிட்டார், தீண்டாமை ஒழிய வேண்டும், ஜாதிய கட்டமைப்பு தகர்க்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே பேசினார். இன்றைக்கு நாம் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டுமானால், அரசியல் சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் பிஜேபி ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முதல் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்று குரல் கொடுக்கிறார். நம்முடைய அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, இந்தியா, தட் இஸ் பாரத், இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை தான் அம்பேத்கர் குறிப்பிட்டார். அம்பேத்கர் தொடக்கத்தில் சொன்னது இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் என்று பேசியவர் அம்பேத்கர். அரசியல் சட்டத்தை எழுதுகிற பொழுது இந்தியா தட் இஸ் ஃபார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படி என்றால் அங்கே அமைகிற ஆட்சி யூனியன் கவர்மெண்ட்.